டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். பாருங்க, நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அப்ப மனிதர்கள் வாழ்வாங்கு இந்த மண்ணிலே நல்ல வண்ணம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவ மிக முக்கியமான அழகு குடும்பம். அவ குடும்பம் ஒரு கோவில் என்று சொல்கின்றோம். தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லோரிடமும் இந்த அன்பு, பாசம், ஒற்றுமை, ஒருங்கிசைவு, செயற்பாடு. அப்ப இது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆக குடும்பமாக இருந்து இறை வழிபாடு, குடும்பமாக இருந்து ஒரு சுற்றுலாவுக்கு செல்லுதல், ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து உறவினருடைய வீட்டுக்கு சென்று பண்டிகைகளை கொண்டாடுதல். அடுத்தது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுடைய சூழல், சுற்றாடல், சமூக நிறுவனங்கள், கோவில்கள், சனசமூக நிலையங்கள், பாடசாலைகள், இதனுடைய செயற்பாடுகள். இப்ப பாடசாலை சரி, நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனைய செயற்பாடுகள் எமது மண்ணில உயிர்ப்பானதாக இல்லை. ஆக சனசமூக நிலையங்களுடைய இயக்கம், அப்போ ஊர்ல ஒரு கலை நிகழ்ச்சியை கொண்டு வாரது, கோவில்கள்ல அறநெறி பாடசாலை அதனோடு சேர்ந்த செயலாற்றுகை. அப்ப இப்ப டியூட்டரியல் என்று விமர்சிக்கிறோம், ஆனா அப்புறம் தனியும் படிப்பிக்கிறார்கள். அறநெறி பாடசாலை செயற்பாடுகள் இன்னும் விருத்தியாவதற்கான சந்தர்ப்பங்கள் போதுமானதாக காணப்படவில்லை. அதே நேரத்தில் அங்கால ஊடகங்கள், அப்போ ஊடகங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள். அப்ப மனிதர்களை மகிழ்ச்சியாக அவை வைத்திருக்கின்றதை பார்த்து 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 அதுக்கு அடிமையாகி கொண்டு போகிறார்களே ஒழிய அதிலையும் வரையறை இல்லை. அப்ப எல்லாத்திலும் என்ன செய்கிறார்கள் மனிதர்கள்? நாங்கள் அதாவது எக்ஸ்ட்ரீமா போறோம், ஒரு எல்லை மீறி போகின்ற செயற்பாடுகள் இன்று அதிகரித்து கொண்டு இருக்கின்றன. இந்த எல்லை மீறி போனால் மகிழ்ச்சி குலையும், ஒழுக்கம் குலையும், ஒழுங்கு குலையும். ஆக அந்த சமுதாயம் சிதைந்து சின்னாபின்னமாகி ஒரு அமைதியற்று பெரும் முரண்பாடுகள் உள்ளதாக ஒற்றுமையற்று காணப்படும். அவங்களோட சமுதாயம் எப்படி இருக்கு? இப்ப அரசியல் ரீதியாக எவ்வாறு இருக்கிறது, கல்வி ரீதியாக எவ்வாறு இருக்கிறது, அரசாங்க நிறுவனங்கள் எவ்வாறு இருக்கின்றன? முரண்பாடுகள் அதிகரித்து விட்டன, பிரச்சனைகள் அதிகரித்து விட்டன, நிலையான அபிவிருத்தி இல்லை. ஒருத்தர் விமர்சனம் செய்து கொண்டு, தனி மனித விமர்சனங்களை செய்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தப்ப பார்க்கிறார்களே ஒழிய ஒரு நிலையான அபிவிருத்தி, மக்கள் நோக்கிய அபிவிருத்தி, மக்கள் நோக்கிய விழிப்புணர்வு, அர்ப்பணிப்பு, தியாகம் என்பவற்றிலே கருத்தூன்றுபவர்களாக இல்லை. ஆக தனி மனித நிலையிலும் பொது வெளியிலும் பல இடையூறுகளை இன்று எமது சமுதாயம் வடகிழக்கு பகுதி எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த எதிர்நோக்கல்ல இருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த முரண்பாடுகளை தீர்க்க வேண்டி இருக்கிறது. பொருத்தமில்லாத செயற்பாடுகளை நீக்க வேண்டி இருக்கிறது. அறிவியல் ரீதியாக எங்களுடைய இளைஞர்களையும் யுவதிகளையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான விழிப்புணர்வுகளை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான விழிப்புணர்வுகளை தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.